உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு யோகம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை சொல்லலாம். அது அந்த மாதிரி ஒரு யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது. இது ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் 27 நாட்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்தில் இருந்து அந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போகுது. அது ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஏன்னா குரு சுக்கிரன் சேர்ந்து, அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய, சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய, சொகுசான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, அனைத்து விதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் இணைவது மிக மிக சிறப்பு. முதல்ல அது கன்னிராசி என்பர்களுக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வருது ரொம்ப விசேஷம். ஏன்னா நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு என்னன்னா வாழ்க்கையில வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க. வாழ்க்கையில வெறுமை ஆகி போச்சு சார், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சார், அது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. கடைசியில் சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த கஜலட்சுமி யோகம் வீட்டில் பிரச்சனைகளை தீர்த்து கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கலாம், எவ்வளோ பெரிய சண்டையா இருக்கலாம், கோர்ட்ல டைவர்ஸ் ப்ரொசீடிங் கூட போட்டோம், ஆனா சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சொன்ன வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பா சேர்ந்து வாழ்வீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகலாம். அது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதுல இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது. திருமணமே ஆகலை சார், எனக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த கஜலட்சுமி யோகத்தினால திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். 2ஆம் திருமணத்துக்கு நிறைய கன்னிராசிகளை முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்காமல் இருக்கு. என் பையன் ஒரே பையன், என் பொண்ணு ஒரே பொண்ணு, கன்னிராசி சார், வேற 2வது கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நம்ம சொன்ன வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் வரன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் போது. அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் இந்த 27 நாள் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த கஜலட்சுமி யோகம் வேற என்னத்தை சார் கொடுக்கும் அப்படின்னா, இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில இருந்து 7ஆம் பார்வையாக ஒரு ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா ஒரு இடம், ஒரு வீடு, ஒரு வண்டி, ஒரு வாகனம் ஒண்ணுமே இல்லை சார், வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினா வாங்குறதுக்கான யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பாக கொடுக்கும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் இருக்குன்னு அர்த்தம். ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 27 நாட்கள் யாருக்கெல்லாம் இது நடந்துச்சோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். காசே இல்லை சார், எங்க சார் நம்ம வீடு வாங்குறது நினைச்சீங்கன்னா கூட அந்த வாய்ப்புகள் தேடி வரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பணம் வரவே இல்லை, ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், கேட்டிருக்கேன் தரமாட்டுறாங்க, லேட் ஆகுது, நாளைக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த 27 நாட்கள்ல கண்டிப்பா நடக்கும். அப்படியே உங்களுக்கு லேட் ஆனா நான் சொல்லக்கூடிய பூஜைகளை செய்யுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த குபேர சம்பத்து கிடைப்பதற்கான ஒரு கஜலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தனக்காரகனான குருவும் சுக்கிரனும் பார்க்கறாங்க. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு யோகத்தை எப்பவுமே நீங்க அடைய முடியாது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலும் இந்த 27 நாட்கள் நிறைய பிசினஸ் பண்ணணும்னு நினைங்க. நிறைய பணத்தை உள்ள கொண்டு வரணும், வெளில கொண்டு போகணும்னு பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி பணம் யார்கிட்டே கேட்டிருக்கீங்க வர வேண்டியிருக்குன்னா அவங்களெல்லாம் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அது உங்களோட குடும்பத்தாராக இருந்தா கண்டிப்பா அவங்க பணம் கொடுத்தே தீருவாங்க. அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், மனைவி வீட்டாரா இருக்கலாம், கணவர் வீட்டார், யாரா இருக்கட்டும் சரி, மாமன் மச்சான் எல்லாருக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு பணம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். ஏற்கனவே லாஸ்ட் 1.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கு, வேலையில் நெருக்கடி இருந்திருக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஆனாலுமே ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு
இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு சம்பளத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புள்ள யோகமாக மாறப்போகுது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டில் போய் நீங்கள் சம்பாதிப்பதற்கான யோகத்தையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயே நான் வந்து லோன் வாங்கி மாட்டிக்கிட்டேன் சார், வீட்டு லோன் பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு, இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு, அந்த லோன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பை எல்லாத்தையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, புதன்கிழமை அன்று காலையில் 6 to 7 நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குபேரனுடைய படத்தை வச்சுக்கோங்க, கஜலட்சுமி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு 2 வெத்தலை, அதில் ஒரே ஒரு வெத்தலையில் காம்பு எடுத்துருங்க, ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு, அதில் ஒரு 2 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாய் நாணயம், அது காசாக இருக்கணும், பணம் நோட்டாக இருக்கக்கூடாது, நாணயமாக இருக்கணும், அதில் வச்சு நீங்கள் அந்த குபேரனை வழிபாடு பண்ணுங்கள், கஜலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். அது எப்படி பண்ணலான்னா, குபேராய நமக, கஜலட்சுமி நமக, மகாலட்சுமி நமகன்னு சொல்லி ஒரு 108 அர்ச்சனை பண்ணுங்க. முடிஞ்சா குங்கும அர்ச்சனையா பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல பொருளாதார வளர்ச்சியும், வீட்டில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை, மனசு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பூஜையாக இது இருக்கும். மேலும் பணம் சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை இந்த கஜலட்சுமி யோகத்தில் செயல்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா கிடைச்சே தீரும். நம்ம சொன்ன அந்த வழிபாடை பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்திகளும் கண்டிப்பா பார்த்துங்க. ஏன் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்ல எழுதுன மாதிரி வேணும், அதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் PDF கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரும், ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, இது பியூர் சயின்ஸ், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள். இந்த சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம்னா உங்களுடைய நீண்ட கால கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனம். அதையும் நீங்க படிக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.